அனைவருக்கும் வணக்கம். வெல்வது நிச்சயம் 2025 அப்படிங்கிற டைட்டில் ஃப்ரீ கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் சீரியஸ் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்றோம். ஸோ அதுபடி 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு லெசன்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணி வந்தோம். ஸோ லாஸ்ட் வீடியோல 12th புக்ல இருக்கக்கூடிய 6th லெசன் இந்தியாவுடைய நிர்வாக அமைப்பு அப்படிங்கிற லெசன் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, ஸோ இந்த வீடியோல அதோட கண்டினியூஷன் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோல எதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம்னா ஆல் இந்தியா சர்வீசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து இந்திய குடிமை பணிகளை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ இந்த ஆல் இந்தியா சர்வீசஸ் சொல்லக்கூடிய அனைத்து இந்திய குடிமை பணிகள் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா மத்திய மாநில அரசு பணிகளுக்கு பொதுவான ஒரு பணியாக இருக்கும். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தனியா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தனியான இல்லாம பொதுவான அமைப்புகளாக இருக்கும். ஓகேங்களா, சோ மத்திய மாநில அரசுகள் இரண்டிலும் இல்லாத நிர்வாக பணியாளர்களை கொண்டது இது. சோ அவங்க சென்ட்ரலுக்கு கீழயும் இல்லாம ஸ்டேட்க்கு கீழயும் இல்லாம பொதுவான ஒரு நிர்வாக கட்டமைப்பு கீழே தான் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செயல்படுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, சோ இப்படி ஆல் இந்தியா சர்வீசஸ்னு சொல்லக்கூடியதுல ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் மாதிரியான சர்வீசஸ் வரும். அப்படி நியமிக்கப்படக்கூடியவங்க பாத்தீங்க அப்படின்னா பொதுவான அதிகாரிகளாக தான் நியமனம் செய்யப்படுவாங்க. இந்திய அளவுல தான் அவங்களுடைய நியமனம் அப்படிங்கிறது நியமிக்கம் செய்யப்படும். ஆனா அவங்களுடைய பொது தகுதியும் ஒரே ஊதிய விகிதமும் கொண்டவை. ஓகேங்களா, சோ அப்போ இந்தியா முழுவதும் பொதுவான சர்வீசஸா அவங்க அப்பாயின்ட் பண்ணப்படுவாங்க. பட் அட் த சேம் டைம் பாத்தீங்க அப்படின்னா பொது தகுதியும் ஒரே ஊதிய விகிதமும் தான் இருக்கும். எல்லா ஸ்டேட்ல இருக்கக்கூடியவங்க ஆல் இந்தியா சர்வீசஸ்ல இருக்கக்கூடியவங்களுக்கும் ஒரே மாதிரியான சேலரிஸ் அப்படிங்கறத வழங்குவாங்க. ஓகேங்களா, இவருடைய ஊதியம் மாநிலத்துக்கு மாநிலம் மாறுபடுமா அப்படின்னா கண்டிப்பா மாறுபடாது. ஓகேங்களா, ஒரு சீரான உரிமைகள், சன்மானங்கள் என ஒரு சீரான தகுதியுடன் ஒரு சீரான பணி வடிவத்தையும் பெற்றுள்ளது. அப்போ ஆல் இந்தியா சர்வீசஸ் சொல்லக்கூடிய அனைத்து இந்திய குடிமை பணிகள் சொல்லக்கூடியது மத்திய மாநில அரசுகளுக்கு பொதுவான பணி. ஆனா அவங்க மத்தியிலையும் பணியாற்றுவாங்க, மாநிலத்திலையும் பணியாற்றுவாங்க. பட் அட் த சேம் டைம் பாத்தீங்க அப்படின்னா சோ அதாவது வந்துட்டு மாநிலத்துக்கு மாநிலம் அவங்களுடைய ஊதியம்லாம் வேறுபடுமானா அதெல்லாம் எதுவும் வேறுபடாது. எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் ஒரே மாதிரியான தகுதி நிலை, ஒரே மாதிரியான சேலரி அலவன்சஸ் தான் ஃபிக்ஸ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்தியாவில கூட்டாட்சித்துவம் அப்படின்னு சொல்லும் போது நிறைய அம்சங்கள் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா மெயினா அதிகார பகிர்வு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது மத்திய பட்டியல், மாநில பட்டியல் மற்றும் பொது பட்டியல் அப்படிங்கிற அடிப்படையில பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, சோ அதே மாதிரிதான் ஒரு ஆல் இந்தியா சர்வீசஸ் ரெக்ரூட் பண்றாங்க, அனைத்து இந்திய குடிமை பணிகள்ல இருக்கக்கூடியவங்களை பணிக்கு தேர்வு செய்யறாங்க அப்படிங்கிற பட்சத்துல என்ன பண்ணுவாங்கன்னா மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல்னு சொல்லிட்டு மத்திய அரசுக்கு வேணுங்கிறவங்களை வச்சுப்பாங்க, மாநில அரசுக்கு வேணுங்கிறவங்களுக்கு மாநில அரசாங்கங்களுக்கு அனுப்பிச்சு வைப்பாங்க. ஓகேங்களா, சோ இந்த மாதிரி அதிகார பகிர்வு அப்படிங்கிறது இந்த மாதிரி ஆல் இந்தியா சர்வீசஸ்க்கும் பொருந்தும். ஓகேங்களா, சோ குறிப்பா பாதுகாப்பு, வருமான வரி, அஞ்சல் மற்றும் ரயில் போக்குவரத்து ஆகிய துறைகள் மத்திய அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கும். அப்போ பாதுகாப்பு, வருமான வரி, அஞ்சல் மற்றும் ரயில் போக்குவரத்து துறைகள் அப்படின்னு சொல்லும் போது இது முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா சென்ட்ரலுக்கு கீழே தான் வரும். அப்ப அவங்க சென்ட்ரலுக்கு கீழே ஒர்க் பண்ற மாதிரி தான் இருக்கும். இதே ரெவென்யூவா இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது லோக்கல் கவர்மெண்டா இருக்கட்டும், இல்ல ஸ்டேட் எலெக்ஷன் அப்படின்னா இருந்து எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்ஸா இருக்கட்டும், சோ அப்படி பார்க்கும்போது அவங்க பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட்டு கீழே ஒர்க் பண்ற மாதிரி இருப்பாங்க. அப்போ பொதுவான அதிகாரிகளா தேர்வு செய்யப்படுறவங்க அவங்க தேர்வு செய்யக்கூடிய துறைகளை பொறுத்து என்ன செய்யப்படுவாங்க அப்படின்னா மத்தியக்கு கீழே, மாநிலத்துக்கு கீழே பணியாற்றுவாங்க. ஆனா எல்லாரும் ஒரே ரேங்க் ஆஃப் ஆபீசர்ஸ், ஒரே சேலரி அலவன்சஸ், ஒரே மாதிரியான பணியில தான் ஈடுபடுவாங்க. ஓகேங்களா, சோ அப்படி அனைத்து இந்திய பணிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்தியாவில எப்போ உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா பை இந்திய பணிகள் சட்டம், இந்தியன் சர்வீசஸ் ஆக்ட் 1951, 1951 இந்திய பணிகள் சட்டம் உருவாக்கப்பட்டது. அதுதான் இந்தியன் சர்வீசஸ் ஆக்ட்னு சொல்லுவாங்க. அந்த சர்வீஸ் ஆக்ட் மூலியமா இந்தியாவில அனைத்து இந்திய பணிகள் உருவாக்கப்பட்டது. மெயினா 3 ஆல் இந்தியா சர்வீசஸ் அப்படிங்கறத நம்ம சொல்றோம். ஐஏஎஸ் இந்திய ஆட்சி பணி, இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ். ஐபிஎஸ் இந்திய காவல் பணி, இந்தியன் போலீஸ் சர்வீஸ். அண்ட் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ், இந்திய வனப்பணி அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பணிகளை தான் நம்ம பாக்குறோம். ஓகேங்களா, சோ நேரடியாகவும் தேர்வு செய்யப்படுவாங்க. அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா பதவி உயர்வு மூலியமாகவும் அவங்க என்ன செய்யப்படுவாங்கன்னா தேர்வு செய்யப்படுவாங்க. ஓகேங்களா, சோ அப்படி ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆபீசர்ஸ் போஸ்டிங் அப்பாயின்ட் பண்ணப்படுறாங்கன்னா மொத்தம் 2 வழிகள்ல பாத்தீங்கன்னா பணியில் அமர்த்தப்படுறவங்களா இருப்பாங்க. ஒன்னு நேரடி நியமனம், இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா பணி உயர்வு. சோ நேரடி நியமனம் அப்படின்னு சொல்லும் போது யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதி அதுல கிளியர் பண்றவங்க மூலியமா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மூலியமா வருவாங்க. இன்னொருத்தவங்க பாத்தீங்கன்னா பணி நியமனம் மூலியமா அரசு துறைகளில் பணியாற்றும் அதிகாரிகளை பதவி உயர்வு அடிப்படையிலும் இந்த இந்திய பணிக்கு தேர்வு செய்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம தமிழ்நாட்டில் குரூப் 1ல டெபுட்டி கலெக்டர் அப்படிங்கிற போஸ்டிங் செலக்ட் ஆகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 9 இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் முடிஞ்சதுக்கு பிறகு ப்ரொமோஷன் அடிப்படையில் அவங்க என்ன பண்ணப்படலாம் அப்படின்னா ஆல் இந்தியா சர்வீசஸ்க்கு தேர்வு செய்யப்படலாம். ஸோ இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா குரூப் 1 எழுதி ஃபர்ஸ்ட் டெபுட்டி கலெக்டர்ஸா உள்ள வந்து ப்ரொமோஷன் மூலியமா ஆல் இந்தியா சர்வீசஸ் ஐஏஎஸ் அப்படிங்கிறத போஸ்டிங்ஸை வாங்கியிருப்பாங்க. ஸோ அப்படி டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டும் இருக்கலாம், பணி உயர்வு அப்படிங்கிறதும் இருக்கலாம். இல்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய கேட்டகரி ஆஃப் சர்வீஸ் என்ன அப்படின்னா ஐஏஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய ஆட்சி பணி. ஓகேங்களா, சோ இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ். சோ இந்திய ஆட்சி பணி அப்படிங்கிறது அந்த ஆல் இந்தியா சர்வீசஸ்ல நம்ம 3 சர்வீஸ் சொன்னோம் இல்லையா. சோ அதுல ஹையஸ்ட் ப்ரியாரிட்டியோட இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா இந்த ஆல் இந்தியா சர்வீசஸ் அப்படின்னு ஐஏஎஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, அதே மாதிரி அதிகார அளவுலையும் ஐபிஎஸ் அண்ட் ஐஎஃப்எஸ் விட மோர் பவர்ஸ் யாருக்கு இருக்கு அப்படின்னா இந்த ஐஏஎஸ் கேடர்ல இருக்கக்கூடியவங்களுக்கு தான் இருக்கும். ஓகேங்களா, இவங்களுக்கான ஊதியம், ஓய்வூதியம் மாநில அரசால வழங்கப்படுறதா இருக்கும். ஓகேங்களா, சோ சென்ட்ரல் கவர்மெண்டால ரெக்ரூட் பண்ணப்படுறாங்க.
போஸ்டிங்ஸும் அப்பாயின் பண்ணப்படுறாங்க. ஆனா இவங்க யார் எங்க இருப்பாங்க, மாநிலங்கள்ல பணியாற்றுவாங்க. அப்படி இவங்க மாநிலத்துக்குன்னு பணியாற்றுறாங்க அப்படின்னா அவங்களுக்கான சேலரி, அலவன்சஸ், ஓகேங்களா, பென்ஷன் ஸ்கீம்ஸ் இது எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்டால வழங்கப்படும். ஆனா ஒழுங்கு நடவடிக்கைகள் எடுக்கும் அதிகாரம், அபராதம் விதிக்கும் அதிகாரம் மத்திய அரசிடமே உள்ளது. அப்போ ஐஏஎஸ் கேடர்ஸ் போன்றவங்களை அந்த ஸ்டேட்ஸ்க்கு அனுப்பிச்சிருவாங்க. ஸ்டேட்ஸ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு சேலரி அலவன்சஸ் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கிறது. ஒருவேளை அவங்களை சஸ்பெண்ட் பண்ணணும்னா கூட ஸ்டேட் கவர்மெண்ட் தான் முடிவெடுப்பாங்க. பட் ஆனா அவங்களை பதவியிலிருந்தே நீக்கணும் அப்படிங்கிற டிசிஷன் இருந்தால் அது முழுக்க முழுக்க யார் கண்ட்ரோலுக்கு போகும் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலுக்கு போகும். மத்திய அரசு தான் முழு அதிகாரத்தை எடுப்பாங்க. ஓகேங்களா, ரைட். சோ இந்த மாதிரியான முடிவுகள் எல்லாமே ஒன்றிய அரசு பணியாளர்களுடைய தேர்வாணி ஆலோசனைப்படி வழிநடத்தப்படுகிறது. ஓகேங்களா, யூபிஎஸ்சின்னு சொல்லக்கூடிய யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய வழிமுறைகள் அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வழி நடத்தப்படுகிறது. ஓகேங்களா, சோ அப்படி சென்ட்ரலுக்கு இப்ப யூபிஎஸ்சி ஒரு ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் ரெக்ரூட் பண்றாங்க அப்படின்னா சென்ட்ரலுக்கு வேணுமா ஸ்டேட்க்கு வேணுமா அப்படிங்கறத டிசைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, தேவையின் அடிப்படையில அவங்கள மத்திய பிரிவுக்கோ இல்ல மாநில பிரிவுகளுக்கோ அவங்க நியமனம் செய்வாங்க. ஓகேங்களா, சோ பட் ஆனா எந்த ஐஏஎஸ் ஆபீசர்ஸா இருந்தாலும் சரி, ஓகேங்களா, 1 அல்லது 2 ஆண்டுகள், ஓகேங்களா, 1 to 2 இயர்ஸோ இல்ல 3 to 5 இயர்ஸோ பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா மத்திய அரசு பணிக்கு மாற்ற முடியும். ஓகேங்களா, ஸ்டேட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ் எப்ப வேணாலும் சென்ட்ரல் நினைச்சா சென்ட்ரல் போர்சஸ்க்கு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, சோ அப்படி அவங்க 1 to 2 இயர்ஸோ இல்ல 3 to 5 இயர்ஸோ பாத்தீங்க அப்படின்னா சென்ட்ரலுடைய பணிக்கீழ பணியாற்றக்கூடியவங்களா இருப்பாங்க. ஓகேங்களா, பட் மேக்சிமம் எல்லா ஐஏஎஸ் ஆபீசர்ஸுமே அட்லீஸ்ட் இந்த டென்யூர் அவங்களுடைய டென்யூர்ல அட்லீஸ்ட் ஒரு முறையாவது மத்திய அரசு கீழே பணியாற்றக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு முறையாவது கிடைச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, சில நேரங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா மூத்த அதிகாரிகளை செயலகத்துக்கு உள்ளும் வெளியிலும் மாற்றும் நடைமுறை அதிகாரப்பூர்வ நிறுத்தம் என்றும் அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, சோ அப்போ இந்திய ஆட்சி பணின்னு சொல்லக்கூடியது ஆல் இந்தியா சர்வீசஸ்லயே டாப் ப்ரியாரிட்டியில இருக்கக்கூடியது. ஓகேங்களா, மத்திய அரசு அவங்க ரெக்ரூட் பண்ணி செலக்ட் பண்ணப்பட்டனாலும் ஒருவேளை அவங்க மாநில அரசுக்கு தேர்வு செய்யப்பட்டாங்கன்னா மாநிலத்துக்கு கீழே தான் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்கள தகுதி நீக்கம் அவங்க கம்ப்ளீட்டா பதவி நீக்கம் செய்யற அதிகாரம் மட்டும் யாருக்கு கொடுத்திருப்பாங்கன்னா சென்ட்ரலுக்கு கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா, மத்தபடி அவங்க எப்ப வேணாலும் ஸ்டேட் கீழ ஒர்க் பண்ணக்கூடிய ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் சென்ட்ரலுக்கு ரெக்ரூட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, திரும்ப அவங்க வேணும்னா ஸ்டேட்டுக்கு அனுப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா, சோ இட் இஸ் a common ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் ஆர் காமன் ஃபார் போத் சென்டர் அண்ட் ஸ்டேட். அவங்க பணி செய்யறது மட்டும் தான் ஸ்டேட்டுக்கு கீழே சென்ட்ரலுக்கு கீழேயான, பட் ஆனா ஜெனரலா they were common for both சென்டர் அண்ட் ஸ்டேட் அப்படிங்கறத இந்த இடத்துல கான்செப்ட். ஓகேங்களா, ரைட். நெக்ஸ்ட் அடுத்தது இந்திய காவல் பணி, தட் இஸ் நத்திங் பட் இந்தியன் போலீஸ் சர்வீஸ். ஓகேங்களா, சோ 3 சர்வீசஸ்ல ஐஏஎஸ் அடுத்தது செகண்ட் கேட்டகரி ஆஃப் சர்வீஸ் என்ன அப்படின்னா ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய காவல் பணி. ஓகேங்களா, சோ இந்த இந்திய காவல் பணி அப்படிங்கிறது சுதந்திர காலகட்டத்திற்கு முன்பே தோன்றுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்தியா சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி இருந்தே இந்த ஐபிஎஸ் அப்படிங்கிற சர்வீஸ் இருந்து. ஓகேங்களா, சோ இந்த ஐபிஎஸ் சர்வீஸ்ல இருக்கக்கூடியவங்க பாத்தீங்கன்னா 2 வழிகள்ல வேறுபடுவாங்க. ஒன்னு என்ன அப்படின்னா பெரும்பான்மையான அதிகாரிகள் மாநிலத்திலேயே பணிபுரிகின்றனர். அதாவது மேக்சிமம் ஐபிஎஸ் சர்வன்ஸ் எடுத்தவங்க அப்படின்னா சென்ட்ரலுக்கு கிளையா ஸ்டேட்டுக்கு கிளையான்னு பார்க்கும்போது ஐஏஎஸ் உங்களுக்கு சென்டர் ஸ்டேட் 2 கேட்டகரிஸ்ல வருவாங்க. ஆனா ஐபிஎஸ்னா மேக்சிமம் ஸ்டேட்டுக்கு கீழே தான் கவர்ன் ஆவாங்க. ஏன் மேக்சிமம் ஸ்டேட்டுக்கு கீழே வருவாங்க அப்படின்னா சென்ட்ரலுக்குன்னு தனியா போலீஸ் போர்சஸ் கிடையாது, ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் தான் போலீஸ் போர்ஸ் இருக்கு. ஏன்னா போலீஸ்னு சொல்லக்கூடிய காவல் அப்படிங்கிறது which comes under the ஸ்டேட் லிஸ்ட், மாநில பட்டியலுக்கு கீழே வந்துடும். அதனால மேக்சிமம் அவங்க மாநிலத்துக்கு கீழே பணியாற்றக்கூடியவங்களா தான் இருப்பாங்க. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஊதியம் மற்றும் நிலை இது ரெண்டுமே ஐஏஎஸ் விட குறைவானதான். which means ஐஏஎஸ் விட ஐபிஎஸ்க்கு பவர்ஸ் அப்படிங்கிறது கம்மியா தான் இருக்கும். சேலரி அலவன்சஸ் அப்படிங்கிறதும் ஐபிஎஸ்க்கு கம்மியா தான் இருக்கும். ஓகேங்களா, ரைட். சோ அப்படி இவங்களும் எப்படிதான தேர்வு செய்யப்படுவாங்க, யூபிஎஸ்சி மூலியமா தான் ரெக்ரூட் பண்ணப்படுவாங்க. ஓகேங்களா, சோ இந்தியா காவல் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த அதிகாரிகள் 5 மாத அடிப்படை பயிற்சி பெறுவாங்க. சோ பேசிக்கான ட்ரைனிங் அப்படிங்கிறது 5 months கொடுப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்க அப்படின்னா ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய சர்தார் வல்லபாய் பட்டேல் தேசிய காவல் பயிற்சி நிலையம், ஓகே, சோ நேஷனல் போலீஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க இருக்கு அப்படின்னா ஹைதராபாத்ல இருக்கு. சோ யாருடைய நேம்ல இருக்கு அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய நேம்ல இருக்கு. சோ சர்தார் வல்லபாய் பட்டேல் தேசிய காவல் பயிற்சி நிலையத்துல பயிற்சி பெறுவாங்க. ஓகேங்களா, பொதுவா 5 மாதங்கள் பேசிக்கான பயிற்சி, அதுக்கு பிறகு தேசிய அளவிலான பயிற்சி அப்படிங்கறத ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய அந்த நிலையத்துல பெறுவாங்க. ஓகேங்களா, என்ன மாதிரியான பயிற்சிகள் பெறுவாங்க, குற்றங்களை கண்டறிதல், ஊழல் தடுப்பு, பேரிடர் கால செயல்பாடுகள், பாடத்திட்டம், அதே மாதிரி குற்றம் உளவியல், குற்றங்களை தடுப்பதற்கான அறிவியல் உபகரணங்களை கையாள்வது, ஊழலை தடுப்பதற்கான முறைகள், நெருக்கடி கால நிவாரணங்களை கற்றல் போன்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க அந்த ட்ரைனிங் பீரியட்ல கத்துப்பாங்க. அண்ட் யூஸ்வலா இவங்களுக்கான அந்த ட்ரைனிங் பீரியட் அப்படிங்கிறது எவ்வளவு வருஷம் வரைக்கும் இருக்கு அப்படின்னா 1 year வரைக்கும் இருக்கும். 5 months பேசிக் ட்ரைனிங், அதுக்கப்புறம் 1 year வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா போலீஸ் சம்பந்தப்பட்ட கம்ப்ளீட் ட்ரைனிங், அதாவது உளவியல் ரீதியான பயிற்சிகள் எடுக்கிறது. ஓகேங்களா, அண்ட் குற்றவாளிகள் எப்படி கண்டறியறதுங்கிறது, ஊழல் தடுப்பு பிரச்சனை, பேரிடர் கால செயல்பாடுகள் மாதிரியான எல்லா ட்ரைனிங்குமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது பண்ணுவாங்க. அந்த ட்ரைனிங்ல முடிஞ்சதுக்கு பிறகு ஓகேங்களா அவங்களுக்கு தகுதிக்கான தேர்வு அப்படிங்கிறது அதே தேர்வாணையத்தால நடத்தப்படும். ஓகேங்களா, அந்த தேர்வு முடிஞ்சதுக்கு பிறகுதான் அவங்க என்னவா நியமிக்கப்படுவாங்க அப்படின்னா உதவி காவல் கண்காணிப்பாளராக நியமிக்கப்படுவாங்க. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஏஎஸ்பி அப்படிங்கிற கேட்டகரியில அப்பாயின்மெண்ட் பண்ணப்படுவாங்க.
செய்யப்படுவாங்க. ஓகேங்களா? இப்போ ரெக்ரூட்மெண்ட் முடிஞ்சு 5 months பேசிக் ட்ரைனிங், அதுக்கப்புறம் 1 year ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு பிறகு ஓகேங்களா எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணி அதுக்கு பிறகு ஏஎஸ்பி அப்படின்னு கேட்டகரியில ஓகேங்களா உதவி காவல் கண்காணிப்பாளர் அப்படிங்கிற கேட்டகரியில நியமனம் செய்யப்படுவாங்க. ஓகேங்களா? சோ அப்படி இந்திய காவல் பணி ஒரு அனைத்து இந்திய பணி என்பதால் அவர்கள் மத்திய அரசு கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படுகின்றனர். ஐபிஎஸ் அப்படிங்கிறது ஆல் இந்தியா சர்வீஸ் அப்படிங்கறனால அவங்க சென்ட்ரலுக்கு கீழே செயல்படுறாங்கன்னு சொல்றாங்க. பட் ஆனா பெரும்பாலும் அவங்க யாருக்கு கீழே ஒர்க் பண்ற மாதிரி தான் இருக்கும், ஸ்டேட்டுக்கு கீழே ஒர்க் பண்ற மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் போலீஸ் அப்படிங்கிறது which comes under the state list அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்தது இந்திய வனப்பணி, தட் இஸ் நதிங் பட் ஐஎஃப்எஸ், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஐஏஎஸ் ஐபிஎஸ் அடுத்தது மூணாவது கேட்டகரியா இருக்கிறது ஐஎஃப்எஸ், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ 1963 அதாவது 1963 இந்தியா சுதந்திரம் கிடைச்சதுக்கு பிறகு நமக்கு வந்த ஒரு ஆல் இந்தியா சர்வீஸ் எது அப்படின்னா அது இந்த இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் சொல்லக்கூடிய ஐஎஃப்எஸ் தான். ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரத்துக்கு பிறகு 1963 நாடாளுமன்றத்தினுடைய சட்டத்தின் மூலியமாக இயற்றப்பட்டது. ஓகேங்களா? ஐஏஎஸ் ஐபிஎஸ் விட இவங்களுக்கான அதிகாரங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். ஆனா இவங்களும் பாத்தீங்க அப்படின்னா யூபிஎஸ்சியால ரெக்ரூட் பண்ணப்பட்டவங்களா தான் இருப்பாங்க. ஓகேங்களா? மொத்தம் 2 டைப் ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்கும், எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு, ரிட்டன் எக்ஸாம் அண்ட் தென் வந்துட்டு இன்டர்வியூன்னு சொல்லிட்டு 2 விதமான ஸ்டேஜஸ் அப்படிங்கிறது இருக்கும். இது எல்லாத்துலயும் செலக்ட் ஆனவங்க பாத்தீங்க அப்படின்னா சோ என்ன செய்யப்படுவாங்க அப்படின்னா இவங்களுக்கு மறுபடியும் பயிற்சி அப்படிங்கிறது வழங்கப்படும். ஓகேங்களா? சோ ஃபாரஸ்ட் ரீதியான பயிற்சிகள் அப்படிங்கிறது இவங்களுக்கும் கொடுப்பாங்க. ஓகேங்களா? பட் ஆனா இவங்களை இந்த ஐஎஃப்எஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அனைத்து இந்திய பணி அப்படிங்கிற போதிலும் தன்மை பொதுவான குடிமை பணி போன்றதே. ஐஎஃப்எஸ் அப்படிங்கிறது ஒரு தனி சர்வீஸா இருந்தாலும் பொதுவான ஆல் இந்தியா சர்வீசஸ்க்கு எப்படி ஒரு விஷயம் இருக்குமோ அதே மாதிரி சர்வீஸ் தான் ஐஎஃப்எஸ்க்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஆனாலும் தனிச்சிறப்பு ஆக்கப்பட்டதும் அதிகாரம் கொண்டதுமாகவும் இருக்கிறது. ஓகேங்களா? சோ இதுக்குன்னு தனி ஒரு சிறப்பும் இருக்கு, அட் த சேம் டைம் அதிகாரம் கொண்டதாகவும் இது இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட். ஓகேங்களா? சோ அப்படி யூபிஎஸ்சி மூலியமா ரெக்ரூட் பண்ணப்பட்டவங்க ஓகேங்களா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 3 மாத கால அடிப்படை பயிற்சி அப்படிங்கறத மேற்கொள்வாங்க. ஐபிஎஸ்க்கு 5 months ட்ரைனிங், ஐஎஃப்எஸ் பொறுத்த வரைக்கும் 3 months பேசிக் ட்ரைனிங் அப்படிங்கறத கொடுப்பாங்க. சோ அந்த 3 months பேசிக் ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா டேராடூன்ல இந்திய வனத்துறை பயிற்சி மையம் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா? சோ இந்தியன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஃபாரஸ்ட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அப்படிங்கிறது இருக்கு. சோ அந்த டேராடூன்ல கிட்டத்தட்ட 2 வருஷம் பாத்தீங்கன்னா பயிற்சி மேற்கொள்வாங்க. ஐபிஎஸ் பொறுத்த வரைக்கும் 5 months ட்ரைனிங் முடிச்சதுக்கு பிறகு 1 year ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய நேஷனல் போலீஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ல பயிற்சி பெறுவாங்க. ஆனா ஐஎஃப்எஸ் முடிச்சவங்க 3 months ட்ரைனிங் பேசிக் ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு பிறகு டேராடூன்ல இருக்கக்கூடிய நேஷனல் ஃபாரஸ்ட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரைனிங் எடுத்துப்பாங்க. எத்தனை வருஷத்துக்கு? 2 வருஷத்துக்கு. அங்க கடுமையான பயிற்சிகள் அப்படிங்கிறது அளிக்கப்படும். ரொம்ப தீவிரமான பயிற்சிகள் எல்லாமே கொடுப்பாங்க. அது முடிஞ்சதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா தேர்வு நடத்தப்பட்டு அதுல தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணி அப்படிங்கிறது ஒதுக்கப்படும். ஓகேங்களா? சோ இந்திய பணிகள் போன்ற இந்திய வனப்பணிகளும் பிரிவு அடிப்படையிலான பணியாகும். மத்திய பணிகளில் ஓராண்டு மாற்று பணியாளராக பணி செய்த பின்னர் அவரவர் பிரிவு மாநிலங்களுக்கு அனுப்பப்படுவர். சோ ஐபிஎஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டேட் ஸ்கூலா தான் ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனா ஐஎஃப்எஸ் அப்படின்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் 1 year சென்ட்ரலுக்கு கீழே ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க எந்தெந்த ஸ்டேட்ஸ்க்கு வேணுமோ அந்த ஸ்டேட்ஸ்க்கு அவங்களோட ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு இந்திய வனப்பணி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது இந்திய வெளியுறவு பணிகள், தட் இஸ் ஐஎஃப்எஸ் சொல்லக்கூடிய இது எதை ரெப்ரசென்ட் பண்ணுதா? இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் அப்படிங்கறத ரெப்ரசென்ட் பண்ணுது. அப்ப இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஆல் இந்தியா சர்வீசஸ்ல 3 சர்வீசஸ் வரும். அனைத்து இந்திய குடிமை பணிகள்ல ஐஏஎஸ் ஐபிஎஸ் அண்ட் ஐஎஃப்எஸ். இந்த இடத்துல ஐஎஃப்எஸ்ங்கிறது ஃபாரஸ்ட் சர்வீஸ் வனப்பணியை பத்தி பேசுது. அப்போ ஐஎஃப்எஸ் சொல்லி இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் சொல்லி ஒன்னு இருக்கு, இந்திய வெளியுறவு பணி. அது எது கீழே வரும் அப்படின்னா குரூப் ஏ. ஓகேங்களா? சோ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல குரூப் ஏ பி சி டி அப்படின்னு சொல்லிட்டு 4 கேட்டகரிஸ் ஆஃப் ஆபீசர்ஸ் இருக்காங்க. அதுல குரூப் ஏ கேட்டகரி கீழே தான் பாத்தீங்கன்னா இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் அப்படிங்கிறது வருவாங்க. ஏன்னா இவங்க பணியாற்றக்கூடிய லொகேஷன் வெளிநாடுகள்ல இருக்கும் அப்படிங்கறனால அது ஆல் இந்தியா சர்வீஸ் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே நம்ம மேக்ஸிமம் கன்சிடர் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? சோ அப்ப குரூப் ஏ கேட்டகரி கீழே தான் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் அப்படிங்கிறவங்க கவர் ஆவாங்க. ஓகேங்களா? இந்த கேட்டகரியும் பாத்தீங்கன்னா இந்தியா விடுதலை பெற்ற பின்னர் தான் உருவாக்கப்பட்டதாக இருந்தது. ஓகேங்களா? இது முழுக்க மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இயங்குறது தான். மாநில அரசுக்கும் இத கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்ல. முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கட்டுப்பாட்டுக்கு கீழே தான் இந்த துறை இந்த இந்திய வெளியுறவு பணி அப்படிங்கிறது இயங்கும். ஓகேங்களா? சோ இந்திய குடிமை பணிகளில் தேர்வுகளில் மேல்நிலை தேர்வுகள் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. ஓகேங்களா? சோ எக்ஸாம்ஸ் யூபிஎஸ்சி அதே எக்ஸாம்ஸ் எல்லாம் ரெக்ரூட் பண்றாங்க. சோ அதே ரெக்ரூட்மெண்ட் மூலியமா இவங்க தேர்வு செய்யப்படுறாங்க. ஓகேங்களா? சோ அப்படி தேர்வு செய்யப்பட்டவங்க உள்நாட்டிலும் அயல் நாடுகளினுடைய தூதரகங்களிலும் பணியாற்ற கடமைப்பட்டவர்கள். ஓகேங்களா? சோ இந்தியாக்குள்ளாரையும் சரி இந்தியாவுக்கு வெளியும் சரி ஓகேங்களா? சோ அம்பாசடர்ஸாக பணியாற்றக்கூடிய தகுதி அப்படிங்கிறது இந்த இந்தியன் ஃபாரின் சர்வீசஸ் இருக்கிறவங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? சோ இவங்களுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா வெளியுறவு இந்த ஐஎஃப்எஸ் சொல்லக்கூடிய ஃபாரின் சர்வீஸ் முழுக்க வெளியுறவுத்துறை அமைச்சகத்தால நிர்வகிக்கப்படுகிறது. ஓகேங்களா? இப்ப ஐபிஎஸ் அப்படின்னா டெஃபினட்டா யாரு கீழே வருவாங்க அப்படின்னா ஹோம் மினிஸ்ட்ரி, அதாவது மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு கீழே செயல்படுவாங்க. ஓகேங்களா? ஃபாரஸ்ட் சர்வீஸ் அப்படிங்கும் போது ஃபாரஸ்ட் வனத்துறை அமைச்சகத்துக்கு கீழே செயல்படுவாங்க. ஓகேங்களா? அப்ப ஐஎஃப்எஸ் ஃபாரின் சர்வீஸ் அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா யாரு கீழே வெளிவருவாங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர், வெளியுறவுத்துறை அமைச்சகத்துக்கு கீழே தான் இவங்க முழுக்க செயல்படுறவங்களா இருப்பாங்க.
ஓகேங்களா. சோ இந்திய வெளியுறவு பணியாளர்கள் நிர்வாகத்தில் மத்திய பணியாளர் துறையும் பங்கெடுக்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்நிய நாட்டு படிகள் பெற இவர்கள் தகுதியானவர்கள். சோ ஃபாரின் கண்ட்ரீஸ்னுடைய அலவன்சஸ், ஓகேங்களா, அண்ட் ஃபாரின் கண்ட்ரீஸ்னுடைய ப்ரிவிலேஜஸ் அது எல்லாத்தையும் பெறுவதற்கு தகுதியுடையவர்களாக இவங்க கருதப்படுவாங்க. ஏன் அப்படின்னா, இவங்களுக்கு என்ன மாதிரியான சலுகைகள் எல்லாம் வழங்கப்படும் அப்படின்னா, உள்ளூர் வாழ்க்கை செலவு. இப்போ ஃபாரின் கண்ட்ரிக்கு போறாங்கன்னா அந்த உள்நாட்டுக்குள்ளார இவங்களுக்கு தேவையான சில அத்தியாவசிய செலவுகளை அரசாங்கமே அந்த நாடே கொடுத்துருவாங்க. இதர தேவையான செலவுகளுக்கான படிகள் அவர்கள் உள்நாட்டில் பணியாற்றினாலும் அயல்நாட்டில் பணியாற்றினாலும் உள்நாட்டில் அவருக்கு நிகரான பணியிடங்களில் பணியாற்றும் பணியாளர்களுக்கு அனுமதிக்கப்பட்ட விதத்திலேயே அனுமதிக்கப்படும். ஓகேங்களா. சோ அப்போ இந்த மாதிரி ஐஎஃப்எஸ்ல ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு வெளிநாடுகளில் வேலை செய்யறாங்கன்னா வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய இவங்களுக்கு முழு சலுகைகள் கொடுக்கப்படும். ஓகேங்களா. அந்த நாட்டுக்குள்ளார இருக்கிற எல்லா செலவுகளுமே இவங்களுதானதான் இருக்கும். அது போக நம்ம நாட்டுல இங்க இருக்கக்கூடியவங்களுக்கு என்னென்னலாம் சலுகைகள் இருக்கோ அது எல்லாமும் கூட அவங்களுக்கும் அங்க வழங்கப்படும். ஓகேங்களா. இதை தாண்டி அவங்களுடைய பர்சனலான செலவினங்கள் ஏதாவது இருந்தா மட்டும் அதை அவங்களே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அயல் நாடுகளின் பணியிடங்களில் பணியாற்றும் பணியாளர்களின் பிரதிநிதித்துவ செலவினங்கள் அயல் நாடுகளில் உள்ள ஒரு தனியாக எதிர்கொள்ளும் விதத்திலேயே அவரது அலுவலக நிலை தகுதியினால் வழங்கப்படும். சோ அவங்க எந்த கேட்டகரியில இருக்காங்க அப்படிங்கறத பொறுத்து அவங்களுக்கான சலுகைகள் மேலும் அதிகரிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஐஎஃப்எஸ்ல இருந்தா ஒரே ஒரு நல்ல பெனிஃபிட் என்ன சொல்லலாம் அப்படின்னா, மேக்சிமம் வெளிநாடுகள்ல கவர்மெண்டோடைய செலவுலயே பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் அப்படிங்கறத நம்ம சுத்தி பார்த்துக்கலாம். ஒரு ஃபாரின் கண்ட்ரில எங்க வேணாலும் போய்க்கலாம். சோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நமக்கு ஐஎஃப்எஸ் சர்வீசஸ் மூலியமாவே நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா. சோ அப்படி இந்திய வெளியுறவு பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஐஎஃப்எஸ் சர்வீசஸ் செலக்ட் ஆனவங்க 3 ஆண்டுகள் பயிற்சி மேற்கொள்ளணும். அந்த பயிற்சி மேற்கொண்ட பிறகு ஒரு மாவட்டத்தோடு இணைக்கப்பட்டு நடைமுறை பணிகளில் பயிற்சி கொள்வர். சோ 3 இயர்ஸ் பேசிக் ட்ரைனிங் எடுத்ததுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட் போஸ்டிங் அவங்களுக்கு கொடுத்து அந்த டிஸ்ட்ரிக்டோட அவங்க ட்ரெயின் பண்ணுவாங்க பேசிக்கான அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தமா. அதுக்கு பிறகுதான் பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஐஎஃப்எஸ் சர்வீசஸ்ல அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. சோ இதுதான் பாத்தீங்கன்னா இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் சொல்றது. ஆனா இது ஆல் இந்தியா சர்வீசஸ் கீழே கவர் ஆகாது, குரூப் ஏ கேட்டகரி கீழே கவர் ஆகும். ஓகேங்களா. சோ அப்போ இந்த வீடியோல அனைத்து இந்திய குடிமை பணிகள்ல ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அண்ட் தென் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் சொல்லிட்டு ஒரு 4 கேட்டகரிஸ் நம்ம பார்த்திருக்கோம். ஓகேங்களா. ரைட். சோ அடுத்த வீடியோல யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஓகேங்களா, சோ மத்திய அரசாங்கத்தினுடைய பணியாளர் தேர்வாணையம், அவங்களுடைய அமைப்பு, அதிகாரங்கள், பணிகள் மற்றும் விதிகள் இதெல்லாம் என்னென்ன அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ ஆல்.